ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மார்க் சீட் கிடைக்குமா, எவ்வளோ மார்க் சீட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காதவங்க எதுக்கு வருவீங்க? மேஜராக எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணலாமா, இதுக்கு ஸ்கோப் இருக்கா, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூஸ் பண்ணுற முன்னாடி என்னென்ன பார்க்கணும், எதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு இந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கோப் இருக்கா இல்லையா? இந்த ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறது நிறையா ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னா, நம்ம அதில் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் இருக்கும் அதை பொறுத்த இருக்குது. எந்த ஒரு கோர்ஸுமே எந்த ஒரு இதுவுமே ஸ்கோப் இருக்குது அப்படின்லாம் இல்லை. எப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் வந்து நிறையா பேர் எடுக்கிறாங்க, அது வேல்யூ இருந்தாலுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. அப்போது இன்ஜினியரிங்லையுமே சாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் பிஏ ஆர்ட்ஸு சயின்ஸுன்னு எது எடுத்தாலுமே அதுலேயும் டாப்பர் இருக்காங்க. அப்போது ஸ்கோப் இருக்கா இல்லையானுங்கிறது அது வந்து யாருன்னா ஒவ்வொருத்தவங்க பர்சனல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஹோப் வைங்க. எப்படின்னா, இது முடியும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அது முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே அது முடிக்க முடியுமா இல்லையான்னு நீங்கள் மட்டும் தான் டிசைட் பண்ணுமே தவிர மற்றவங்க இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஹோப் வைங்க. இது என்னால் பண்ண முடியும், இந்த கோர்ஸ் எடுத்தால் இதில் நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிற ஹோப்பை நீங்கள் உங்கள் மேலே வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை இயர் ட்ராப்பர், அதாவது நீங்கள் ரிப்பீட்டடாக ரீரிப்பீட்டடாக அதெல்லாம் டிசைட் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் 12th முடித்து வந்திருக்கீங்கன்னா, 12th ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஆயுஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஒரு மார்க் இருக்குன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 இயர் ட்ராப்பர் எடுத்துகிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் வரலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ட்ராப் எடுத்துகிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கலன்னா, நீங்கள் வந்து இந்த ஆயுஷ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடியும், நெக்ஸ்ட் இயர் பண்ண முடியுங்கிற உங்கள்கிட்ட ஒரு பூஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 1 இயர் ட்ராப் எடுத்து திரும்ப 2 வருஷம் கூட படிச்சுட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பார்க்கலாம். அப்படியும் 2 வருஷம் 2 வருஷமே நீங்கள் படித்து ஒருவேளை கிடைக்கலன்னா, நீங்கள் 3rd இயர் போகிறதுக்கு முன்னாடி உங்களால் முடியுமான்னு திரும்ப கொஷின் உங்கள்கிட்டயே கேளுங்க. அப்போது வந்து நீங்கள் 3rd இயர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு இதுவே எது கிடைச்சாலும் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாலே நீங்கள் வந்து ஆயுஷ் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஃபஸ்ட் இயர் தான் ட்ராப் பண்ணால் 1 இயர் கண்டிப்பாக தாராளமாக டைம் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓன் டிசிஷனா, இது வந்து நீங்கள் எடுக்கிற முடிவாக மட்டும்தான் இருக்கணும். யார் சொல்லியுமே அதாவது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 1 இயர் ட்ராப் பண்ணி 2 இயர் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப 1 இயர் நீட் படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நான் இதில் வந்துட்டேன், எனக்கு வேறு வழி தெரியலங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த டிசிஷன் நீங்களாக மட்டும்தான் எடுக்கணும். எல்லாம் முடியும்னா முடியும். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தா, எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத பிறர் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, அது வந்து கரெக்டாக முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். இந்த டிசிஷன் முழுக்க முழுக்க உங்களோடதாக மட்டுமே இருக்கணும். நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தில் உங்களோட முடிவு நம்பிக்கையில் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது எல்லோரும் சொல்கிறது தான், பேருக்கு முன்னாடி டாக்டர் வரும், அப்புறம் ஒயிட் கோட் எல்லாமே போடலாமா, கண்டிப்பாக இதெல்லாம் போடலாம். இதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம், ஒயிட் கோட் போடணும், ஸ்டெத்தஸ்கோப் போடணுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கோப்புங்கிறது எப்படின்னா, ஆயுஷ் கோர்ஸை பொறுத்தவரையுமே ஸ்கோப்புங்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வேணால் கவர்மெண்ட் எக்ஸாமுங்கிறது எல்லா இயரும் வைக்கிறது கிடையாது. அது சீட்ஸுமே கம்மியாக தான் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் கிளினிக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நல்லா டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா, ப்ரைவேட் கிளினிக் தனியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். அது எடுத்தோடனே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியாது, சம் டைம்ஸ் எடுக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து ஆயுஷில் வந்து சித்தா பொறுத்த வரைக்குமே, சித்தாங்கிறது தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்கக்கூடியது. தமிழ்நாட்டில் சித்தாவுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சொல்லப்போனால் வேறு ஒரு ஃபாரின் போனீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபாரினில் அவ்வளோவும் இல்லை. ஆனால் ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா, அலோபதிக்கும் ஹோமியோபதிக்கும் சேம் தான். அது மெடிசன்ஸுங்கிறது சேம் தான். ஆனால் எதையுமே நம்ம வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சில் பண்ணுற அளவுக்கு நம்ம இதில் வந்து பண்ண முடியாது. ஆப்ரேஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது அலோபதிக்கு ஹோமியோபதிக்குமே ஒரு ஈக்குவலாக, அதாவது டேப்லெட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ ஹோமியோபதி பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சொல்ல ஆனால் அவுட்டரில் இந்தியாவை சுற்றி உள்ள மற்ற ஃபாரின்லேயும் ஹோமியோபதி எடுக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டு இல்லாமல் மற்ற ஸ்டேட்லேயுமே ஹோமியோபதியும் சூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா கேரளாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஆயுர்வேதாலையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆயுர்வேதா கேரளாவில் மட்டும்தான் மேஜராக பேசுகிறாங்க. மற்றபடி மற்ற ஸ்டேட்லலாம் அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை. இதேமாரி தான் யுனானிங்கிறது உருது எல்லா மொழியுமே கற்றுக்கிறதுனால மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறதில்ல. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு இருக்கிறதாண்டி உங்களை ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இது. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆயுஷ் கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.